வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். மேட்ச் எங்க போச்சு? கேஎல் ராகுல், ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் வேற லெவல். முதல்ல டாஸை வின் பண்ணி டிசி பவுலிங் போடுறேன்னு சொன்னாங்கங்க. 4 ஓவருக்கு 61 ரன்னுங்க, 19 ஓவர் 20 ஓவர் 36 ரன்னுங்க. ஆக மொத்தம் ஆர்சிபி 6 ஓவரில் 97 ரன் அடிச்சிருக்காங்கங்க. எப்படி பவர் பிளேல ஃபஸ்ட்டு 4 ஓவர் 1-4 ஓவரில் 61 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு. கடைசி 19-20 ஓவரில் 36 ரன்னு, 97 ரன். மிச்சம் இடப்பேட்ட 14 ஓவரில் வெறும் 66 தாங்க அடிச்சிருக்காங்க. பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு பில் சால்ட். எங்கே போச்சு? மறுபடியும் சொல்கிறேன், கிரிக்கெட்டில் ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபீல்டிங்கான தான் ஒரு இம்பேக்ட் உருவாச்சு. தேவையில்லாத ரன் அவுட்டு, அந்த ரன் அவுட்டால் தான் மேட்ச் போச்சு. 4 ஓவருக்கு 62க்கு 1 இருந்துச்சு. யுப்ராஜ் போட்டாருங்க. அக்சர் பட்டேலே பாராட்டியே ஆகணும். ஸ்டார்க் ஓவர் போட்டார், முகேஷ் குமார் ஓவர் போட்டால் அடி வாங்கின்னு தெரிஞ்சு ஒரு கேப்டனாக முன் வந்து நான் போடுறேன், என் ஓவர் 2வது ஓவர் 16 ரன் போகலான்னு 16 ரன்னுக்கு போட்டார். அடுத்து ஸ்டார்க் ஓவர் 30 ரன்னுங்க பிரிச்சுட்டாரு சால்ட்டு. மறுபடியும் அக்சர் பட்டேல் 16 ரன் கொடுத்தாங்க போட முடியும்னு சொல்லி வந்தார், விக்கெட் எடுத்தார். விக்கெட் அவர் எடுக்கலாலும் ஃபீல்டிங் எடுத்து டீம் எஃபெக்ட்னா என்ன, ஃபீல்டிங்னா என்னன்னு சொல்லி காமிச்சாங்க. அந்த ஒரு 9 ரன்னுங்க. அந்த ஓவர் முடியப்போ 62க்கு 1 இருந்துச்சுங்க. அப்புறம் யுப்ராஜ்கிட்ட கொடுத்தாருங்க, தைரியமாக கொடுத்தாரு. லெக் ஸ்பின்னர்கிட்ட வெறும் 2 ரன்னுக்கு போட்டாருங்க. மொமெண்டம் நம்ம சைடு வந்துச்சுன்னு சொல்லிட்டு 6வது ஓவர் முகேஷ் குமார்கிட்ட கொடுத்தாருங்க. விக்கெட் மெய்டின். எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே எனக்கு கரெக்டாக தெரில, ஆனால் 6th ஓவர் விக்கெட் மெய்டின் ஓவர் இந்த ஓவர் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. 6 ஓவருக்கு 64க்குன்னு 1 இருந்தாங்க. மறுபடியும் யுப்ராஜ் தான் போட்டார், 10 ரன் மொமெண்டம் கொண்டு வந்தாங்க. அக்சர் பட்டேல் 10 ரன்னு, குல்தீப் யாதவ் 5 ரன்னு, மோகித் சர்மா 2 ரன்னு. மறுபடியும் டவுன் ஆகிக்கிட்டே இருந்துச்சுங்க. அந்த ஓவர் லிவிங்ஸ்டன் அவுட் ஆயிடுவாருங்க. சால்ட் 37 பாலுக்கு 37 ரன்னும், கோலி 22 ரன் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் யார்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கல் 8 பாலுக்கு 1. பார்த்துக்கோங்க, நான் பால் கணக்குப்படி சொல்கிறேன். படிதார் அவர் மட்டும் 25 பால் 23 எடுத்துக்காரு. லிவிங்ஸ்டன் 6 பாலுக்கு 4, ஜித்தேஷ் சர்மா 11 பாலுக்கு 3, பாண்டியா 18 பால் 18. பார்த்தீங்கன்னா அப்படியே பாலை சாப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்கங்க. அங்கே தான் மேட்ச்சு போச்சு. மறுபடியும் குல்தீப் குமார், முகேஷ் குமார்னு சொல்லிட்டு 8-5-3 8-5-3 தான் வந்துச்சு. கடைசியில் டிம் டேவிட் போன தடவை மும்பை இந்தியன்ஸ்க்காக என்ன பண்ண முடியலையோ ஆனால் ஆர்சிபிக்காக பண்ணாருங்க இந்த மேட்ச்சு. மொமெண்டத்தை கடைசியில் கொண்டு வந்தார். 2 ஓவருக்கு 36 அடித்தார். 163க்கு 7ங்கிற இருந்துச்சு. பவுலிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு 3 ஓவருக்கு 35, அக்சர் பட்டேல் 4 ஓவருக்கு 52. எப்படி 19வது ஓவர் அக்சர் பட்டேல் போட்டார், 17 ரன் கொடுத்தாரு. 20வது ஓவர் முகேஷ் குமார் போட்டார், 20 ரன் கொடுத்தாரு. வெளியே மிச்சல் ஸ்டார்க்குக்கும் மோகித் சர்மாவுக்கும் ஓவர் இருந்துச்சு. இருந்தாலும் ஏன் அப்படி கொடுத்தாருன்னு தெரில. ஸ்டார்க்கு வேணால் ஸ்டார்டிங்கில் அடி வாங்கிக்கலாம், டெத்தில் நல்லா போட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அக்சர் பட்டேல் அவரே முன் வந்து போட்டார். பட் மோகித் சர்மா உங்களோட ஒரு தூண், டெத் பவுலில் தூண் சொல்லலாம். ஆனால் அவருக்கும் ஓவர் கொடுக்கல. இருந்தாலும் 163 சின்ன சுவாமியில் எப்படிங்க பத்தும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. புவி வேற லெவலில் போட்டார். ஸ்டார்டிங் ஓவர் எப்போதும் 1 ரன் நிப்பாட்டி கொடுத்தாரு. தயால் டூப்ளசி அவுட் ஆக்கிறார். டூப்ளசியும் பாருங்களேன் 7 பாலுக்கு 2 ரன்னு. மறுபடியும் புவனேஸ்குமார் 12 ரன் ஆச்சு. அப்போ தான் ராயல்ஸ் வந்தார், அதெல்லாம் அடிச்சு விட்டார். அவங்க 6 ஓவருக்கு 39 தாங்க இருந்தாங்க, 3 விக்கெட்டுங்க. 6 ஓவருக்கு 39க்கு 3 விக்கெட்டு. ஆர்சிபி எதனால 17 வருஷமாக கப்படிக்க முடியல, 17 வருஷமாக ஸ்டாண்டர்டாக இருக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பவுலர்ஸ் இல்லை, ஒரு நல்ல ஸ்பெல் போட ஆள் இல்லை. ஆர்சிபியில் அந்த 5 மேட்ச்லேயும் பவர் பிளேக்குள்ளே ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்கங்க. சென்னை கூட 3 விக்கெட், டெல்லி கூட 3 விக்கெட் எடுத்திருக்காங்க பவர் பிளேக்குள்ளே. அதனால தான் அவங்களால மேட்சுகளை திரும்பி வர முடிஞ்சிச்சு. பட் ஸ்டெப்ஸ் அண்ட் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல்ங்க ஒரு விக்கெட் பார்ட்னர்ஷிப். T20ல் பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 56 பாலுக்கு 111 ரன் அடிச்சிருக்காங்கங்க. மேட்ச் இதில் செகண்ட் ஹாஃபில் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏசல் விட்டு போட்ட 15வது ஓவருங்க. அவர் ஃபஸ்ட்டு பால் போட வரும்போது லைட்டாக மழை பெய்யும். அப்போதைக்கு அந்த டக்வல் ஸ்மித் மெத்தட் பார்த்தீங்கன்னா 12 ரன் பிஹைண்டாக இருப்பாங்க. கேஎல் ராகுல் யாருன்னு காட்டினாருங்க. அங்கே மொமெண்டமே எடுத்தாருங்க. ஃபஸ்ட்டு பால் 4, அடுத்த பால் 4, 2 4 6ன்னு சொல்லி 22 ரன் அடித்தாருங்க. அடுத்து நல்லா போட்டிருந்த சுயா சர்மா 13 ரன் தான் கொடுத்துருந்தாரு, அவரையும் பிளந்துட்டாருங்க. அதாவது மொமெண்டத்தை எங்கே கொண்டு வந்தார் அவர் யாருங்க? அவர் ஓப்பனிங் இறங்கிட்டாலும் அடிக்கிறாரு, மிடில் இறக்கிட்டாலும் அடிக்கிறாரு, ஃபினிஷிங்னாலும் ஃபினிஷிங் பண்ணுறது. அதனால தான் அவர் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் போல இருக்குது. பட் அவருக்கு ஒரு வேர்ல்டு கப் மூமெண்ட்டு அந்த மாதிரி ஒரு
ஒரு மெமரபிள் மூமெண்ட்டமாக எதுவும் கிடையாது. சாம்பியன் ஆஃப் இந்த டீமில் ஜெயிச்சார். இதனால் அவரும் ஒரு அன்லக்கி பிளேயர்னு சொல்லலாம். 93 ரன் வச்சுக்காரு 53 பாலில். நீங்கள் உங்களுக்கு மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது பாலுக்கு பால் இந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல விக்கெட் விட்டுட்டா கஷ்டங்க. ஏன்னா ஆல்ரெடி 54க்கு 4 விக்கெட் இருந்துச்சு. நம்மளும் அவுட் ஆகிட்டோம்னா வெளியே அபிஷேக் சர்மா மட்டும்தான் இருக்காருங்கிறதுக்காக விக்கெட்டை ஸ்டாண்ட் பண்ணார். அதாங்க சொல்கிறோம், நீங்கள் எல்லா பாலும் T20யில் அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நீங்கள் பவுலர்ஸ்க்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அந்த மரியாதை ஸ்டெப்ஸும் கொடுத்தாரு, KL ராகுலும் கொடுத்தாரு. 15வது ஓவர் மூமெண்ட்டை எடுத்தார், மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டே போயிட்டே இருந்தார். சிங்கிள் ஹேண்டடாக வின் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டெப்ஸு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் மற்றபடி சொப்பர் இருந்தால் டுப்ளேசியாக இருக்கட்டும், போராலாக இருக்கட்டும், மெக்கார்க்காக இருக்கட்டும், அக்ஷர் பட்டேல் மட்டும் இப்போ 2 டிஜிட்டில் இடமும் அடிச்சிருந்தாரு. பட் டெல்லி கண்டினியூவாக முதல்ல 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். என்னை பொறுத்தளவு இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் KL ராகுலுக்கு தான் நான் கொடுப்பேன். நீங்களும் அவங்களுக்கு தான் கொடுப்பீங்கன்னு தெரியும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்களுக்கு இது IPL அவங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். IPL பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்லாம் போட்டுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.